ரோபோ சங்கர் தன்னுடைய சாகர தருவாயில அவரோட மனைவி கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு. என்னன்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்திருக்காரு. ரத்த வாந்தி எடுத்து தான் கீழ விழுந்திருக்காரு. என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது நீர்ச்சத்து குறைபாடு பிளஸ் அதோட சேர்த்து லோ பிபி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல நார்மல் வார்டுல இருந்தவர் திடீர்னு அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. வென்டிலேட்டர் உதவிலாம் தேவைப்பட்டிருக்கு. நிறைய வதந்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அவருக்கு மஞ்சக்காமாலை மறுபடியும் வந்துருச்சுன்னு நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல. மூச்சு திணறல் பிரச்சனைனால வென்டிலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம நேற்று இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொன்னும் அவர் மனசுல நினைச்சது சொல்லியிருப்பாரு. அப்படி தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவங்களுடைய கைய பிடிச்சுட்டு, "இங்க பாரு, இனிமே நீ தான் நம்ம குடும்பத்துக்கான பொறுப்பு. நம்மளுடைய பொண்ணையும், பையனையும் ஒழுங்கா பார்த்துக்கோங்கன்னு" மருமகன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் நீ துணையா இருக்கணும். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. அவங்கள நல்லா வழிநடத்தி கொண்டு போகணும். வளர்ற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்யாம பார்த்துக்கணும். நீ ரொம்ப பொறுப்பா இருக்கணும்லாம் சொல்லியிருக்காரு. அதை விட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம குடும்பத்துல இனிமே நம்மளுடைய வம்சாவளியில யாருமே குடிக்காம பார்த்துக்கோ. அது மருமகனா இருக்கட்டும், இல்ல வேற யாரா இருக்கட்டும். யாருமே தயவு செஞ்சு குடிச்சிட வேணான்றத மட்டும் நீ ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு நேர்ந்த நிலைமை நம்ம குடும்பத்துல வேற யாருக்கும் வரக்கூடாது. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்காராம். அவங்களுடைய மனைவியும் ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் இறந்து இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அந்த சமயத்துல இந்திரஜாவுடைய அம்மா, அதாவது ரோபோ சங்கருடைய மனைவி டான்ஸ்லாம் ஆடி வழி அனுப்பியிருக்காங்க. அந்த ஆட்டத்துல கணவர பிரிஞ்ச அந்த ஒரு வெறுமை, அதையும் தாண்டி பெரிய டிப்ரஷன், வலி, வேதனை எல்லாமே இருக்கு. மனரீதியா எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்றது அது பார்க்கும்போதே தெரியுது. நம்ம கூடவே இருந்த ஒரு நபர் இனிமே நம்ம வாழ்க்கையில இல்லன்னு நினைக்கும் பொழுது வெறுமை வரும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த அப்படியே ரோபோ சங்கருடைய மனைவி முகத்துல பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.